அண்மை செய்தி. கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையத்தில் பள்ளி ஆசிரியர் மீது போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ். வணக்கம் சதீஷ், விவரங்கள். வணக்கம் சும்மா. இங்கே பார்த்தீங்கன்னா கோவை பெரியநாயக்கன்பாளையம் முட்கோட்டை பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய அரசு பள்ளி இருக்குது. அப்படியே துடியூர் பகுதியில் ஒரு அரசு பள்ளி இருக்குது 12th வரைக்கும். அந்த ஸ்கூலில் ஒரு தனியார் அமைப்பு சார்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் நம்ம பள்ளி அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதில் கோவை காரமலை பகுதியை சேர்ந்த நாராயணசாமி என்பவரின் மகன் ஐயாசாமி அவர் என்னன்னு அந்த ஸ்கூலில் அறிவியல் பிராக்டிக்கல் வகுப்பு எடுப்பதற்காக அந்த ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு. அப்போது ஒரு 7ஆம் வகுப்புக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அங்கே இருந்த குழந்தைங்க 9ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பெண் குழந்தை சார் எங்கள் வகுப்புக்கு எப்போ கிளாஸ் எடுக்க வருவீங்க அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. ஆனால் இவர் ஒரு ஆசிரியர் அதையும் மறந்துட்டு நைட் 11 மணிக்கு வர பாய் எடுத்து வைமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே அந்த பொண்ணு நேராக போய் தன்னுடைய ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர்கிட்ட தகவல் தெரிவிச்சிடுறாங்க. உடனே அவங்க பெரியநாயக்கன்பாளையம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு புகார் தெரிவிக்கிறாங்க. புகாரின் பேரில் காவல் ஆய்வாளர் இந்திராணி சோஃபியா அந்த ஆசிரியர் ஐயாசாமி கூப்பிட்டு விசாரணை செய்யும்போது நடந்தது உண்மைன்னு தெரிய வருது. அதன் அடிப்படையில் அவர் மீது போக்சோ வழக்கு செஞ்சு கைது செஞ்சிருக்காங்க. சுபா, விவரங்களுக்கு நன்றி சதீஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.